எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கு ஒரு பயன் இருக்கணும், ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது மனிதர்களுடைய மனநிலை. சாதாரண மனிதர்கள் இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொன், பொருள், அதிகாரம், பதவி போன்றவற்றை வரமாக இறைவனிடம் கேட்பார்கள். சாதுக்கள், ரிஷிகள், முனிகள் போன்றவர்கள் வீடு பேரை கேட்பார்கள். ஆக அனைவருமே ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்துத்தான் இறைவனை வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம் திருப்புகழை பாடுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்புகழை பாடுறதுனால என்ன பலன் கிடைக்கும், அந்த நூலுக்கு என்ன பயன், நூற்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூலுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நான் சொல்வதை விட திருப்புகழுக்கு எழுதப்பட்ட பாயிரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கு அந்த பாயிரத்தில் அப்படின்னா, ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசாளும் வரம் பெறலாம், மோன வீடேறலாம், யானை கிளையான் திருப்புகழை கூறினார்க்கு காமே இக்கூறு. அதாவது யானை கிளையான் அப்படின்னா முருகப்பெருமானை பாடுகின்ற திருப்புகழை தினம் பாடுபவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சொல் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பாயிரத்துல என்ன சொல் அப்படின்னா, ஞானம் கிடைக்கும், சகல நலங்களும் கிடைக்கும், எந்நாளும் சகல நலங்களும் கிடைக்கும், எந்நாளும் வானம் அரசாளும் வரம் பெறலாம், வானத்துல வானவர்களோடு இருந்து அரசாளக்கூடிய வரம் பெறலாம் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். மோன வீடேறலாம், வீடு பேரை அடையலாம், அதாவது முக்தியையும் அடையலாம் அப்படிங்கிறாங்க. இந்த நூலை திருப்புகழை படிப்பதனால, திருப்புகழை பாடுவதனால இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு திருப்புகழுக்கு எழுதப்பட்ட பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.